Welcome to Live and CA Funstar channel. இன்னைக்கு April 3rd ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு RRBPO அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So yeah, நேத்து வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட ஏதோ ஒரு எக்ஸாம் இருந்தது போல். ஸோ நம்மளோட வீடியோலேருந்து டைரெக்டாக இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ 50 crore அண்ட் அபவ் அப்படின்றது வந்து ஐ திங்க் வாட் வாஸ் த லிமிட் ஃபார் நான் ஷெட்யூல்டு யூசிபிஸ்னு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்க்கும்போது ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ நம்மளோட 27th January 2025 CA Funstar அப்படின்னு போட்டிங்கன்னா 12 minutesக்கு அப்புறம் யூ மைட் சி நம்மளோட ஆர்பிஐயோட இன்டர்னல் ஆம்பட்ஸ்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை பற்றின ஒரு ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட் அப்படியே டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து மேஜர் திங்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதில் இந்த இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் கமர்ஷியல் பேங்க்ஸில் ஆர்ஆர்பிஸ் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல எவ்வளோ இருக்கணும் அண்ட் என்பிஎஃப்சிஸ்க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் செப்பரேட்டாக ரெண்டையுமே வந்து ஹைலைட் பண்ணி வேறு கலரில் காமிச்சிருந்தேன். ஆல்சோ 1-2 கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஒய் ஐ எம் டேக்கிங் திஸ் பர்டிகுலர் திங் அப்படின்னா அதில் இருக்க நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. ஆல்சோ இதே மாதிரியான சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து மற்ற சேனல்ஸும் வந்து கிளைம் பண்ணுவாங்க ஆப்வியஸாக. பட் எதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும் அண்ட் ஒய் டெய்லி சிஏ இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் மற்ற எல்லா கொஸ்டினுமே நான் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஃபார் டெலகிராம் குரூப்ஸில் என்ன மாதிரியான சேட்ஸ் இருக்குது, எவ்வளோ, ஏன்னா சேட்ஸில் தான் வி கேன் ஃபைண்ட் த எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் கொஸ்டின் அண்ட் தீஸ் வேர் த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வேர் தேர் அண்ட் சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அப்பட்டமாக அப்படியே நான் அந்த நம்ம February month ஆர்பிஐ சர்க்குலர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து மட்டுமே 2 கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருந்தது. டிஆர் ஆஃப் ட்ரேட் ரெபாசிட்டரி ஆஃப் சிசிஐஎல், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு கொஸ்டின். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ இப்போ இனிமேல் வந்து ஐ ஒன்ட் காம்ப்ரமைஸ். ஸோ முன்னெல்லாம் வந்து அந்த டைம்குள்ளே முடிக்கணும், 35 to 45 minutes இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்ததுனால ஐ வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் டைம் அண்ட் சர்டன் கொஸ்டின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனே சம்டைம்ஸ் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். பிகாஸ் அது வந்து நீங்கள் பார்த்தா போதுன்ற மாதிரி. பட் தோ அதுக்கான ஸ்டாட்டிக் பார்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், சர்டன் விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சிருப்பேன். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்னால சரி போதுன்ற மாதிரி ஸ்கிப் பண்ணியிருப்பேன். பட் ஹியர் ஆஃப்டர் ஐ எம் கோயிங் டு டேக் as much time as possible. If not, I'll give a separate session kuda. So this is the conclusion and this is to say that நம்மளோட இதை ஃபாலோ பண்ணால் வருமா அப்படின்னு கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுலேருந்து வருதா அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அந்த டவுட்டெல்லாம் இருக்கக்கூடாது, நம்பி படிங்க அப்படின்றதுக்காக தான். அண்ட் இன்னும் சர்டன் ட்வீக்ஸ் பண்ணலான்ற இருக்கேன். பட் அதை வந்து லிவன் அண்ணா கிட்ட கொஞ்சம் பேசணும். சர்டன் நியூஸஸ் ஃப்ரம் சர்டன் ஏரியா நம்ம கவர் பண்ணுறோமான்ற டவுட் வந்து எனக்கு சர்டன் டைம்ஸ் இருக்கும். ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணிட்டு 100% நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நம்ம அதிலே படிக்கலாம். இப்போவே வந்து எல்லாமே நீங்கள் ஹிந்து எடிட்டோரியல்ஸ்லேருந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து வர சர்டன் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்மளோட வெப்சைட்டில் பண்டலில் இருக்க யூ மைட் சி நியூஸ் பேப்பர் நம்மளோட இதில் இருக்கும். தேர் இஸ் ஒரு லிஸ்ட்டே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து குவிசஸ் வில் பி தேர். ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா நேற்று சிபிஐ எக்ஸாமில் கண்டிப்பாக சர்டன் கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதை ஸ்கீம்ஸ்லேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கிறத பார்க்கும்போது ஐ வாஸ் ஹாப்பி. ஏன்னா எக்ஸாக்டாக அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் நடத்திருக்கேன் அண்ட் அதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண தனியாக ஒரு வீடியோ போடலாமான்ற ஒரு டவுட் இருக்குது. பட் அது போட்டு தான் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கான்ட்ரடிக்டரியும் இருக்குது. ஸோ ஐ எம் நாட் ஷுர். ஸோ என் மூடை பொறுத்து ஐல் கிவ் அ வீடியோ. பட் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூ கேன் ட்ரஸ்ட் அஸ் அண்ட் சி டெய்லி சிஏ வீடியோ. அண்ட் நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீயாக நம்மளோட வெப்சைட்குள்ளே போனீங்கனாலே டெய்லி பிடிஎஃபை உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டெய்லி பிடிஎஃப் டவுன்லோட் ஒருவேளை நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு பை 1 year சப்ஸ்கிரிப்ஷனில் 500 rupeesக்கு பண்டில் குவிஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இல்லை, வேறு எதுலையாவது வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் ஃப்ரீ ரிசோர்ஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் ட்ரஸ்ட் அஸ் ஒன்லி ஆன் ஃப்ரீ ரிசோர்ஸஸ். ஏன் சொல்கிறேன்னா டெய்லி சிஏ வந்து நம்ம வெப்சைட்டில் யூ கேன் டவுன்லோட் ஃப்ரீயாக பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு டெய்லி சிஏ வந்து ஃப்ரீயாக தான் யூடியூப்பில் யூ கேன் கெட். ஸோ அதுலேயே நான் மேக்ஸிமம் எல்லா நியூஸஸுமே கவர் பண்ணிடுறேன், எஸ்பெஷலி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லணுமோ அது எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் சொல்லிடுவேன். ஸோ அந்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டுமே ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போயிட்டு யூ கேன் டேக் குவிசஸ். ஸோ டெய்லியுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் குவிசஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த 3 ரிசோர்ஸஸ் ஃப்ரீ ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் எக்ஸாமுக்கு படித்து எழுதலாம். ஸோ தேட் வில் பி ஆஃப் கிரேட் யூஸ். டோன்ட் ரன் பிஹைண்ட் த பல்க் மேகசின். எக்ஸாமுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுற மேகசின்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துடாமல் ஸோ இதெல்லாத்தையும் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கிளியர் யுவர் பேங்க் எக்ஸாம். ஸோ நீங்கள் ஏன் கிளியர் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ டூ ஹாவ் சர்டன் அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் தேட் அண்ட் ஐ எம் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் IBPS எழுதுகிற இந்த சர்டன் வாட் டு சே இந்த CBA எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம். அண்ட் ஐ டூ ஹாவ் அதர் பிளான்ஸ் டூ. ஸோ April 1 உங்களுக்கு ரிசல்ட் வந்த மாதிரி எனக்கும் வந்துச்சு. ஐ வாஸ் ஆல்சோ டிவாஸ்டேட்டட். ஸோ டு பி ஃப்ரேங்க், I was total cutoff clear ஆகி ஒரு செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆகாமல் போச்சு. திஸ் இஸ் த திங் விச் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மீ ஃபார் லாஸ்ட் 2 years. ஸோ என் வீட்டிலெல்லாம் பயங்கர கடுப்பில் இருக்காங்க, நீ என்ன தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஸோ certain other things are there, but current affairs is my strong zone. ஸோ அதை நம்பி தான் வந்து ஐம் getting into RBI grade B. ஸோ அதில் வந்து ஐம் லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தேன், பட் ஐ வாஸ் இன் அ வெரி பேட் ஸ்டேட். ஐ couldn't prepare very well because of personal other reasons. ஸோ இந்த வருஷம் ஐம் பிளானிங் டு ஹிட் ஹார்ட். ஸோ let's see. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சது. யூ கேன் ட்ரஸ்ட் அஸ். ஸோ அது டவுட்ஃபுல்லோடு படிக்காதீங்க, எப்போவுமே அந்த ஒரு இது இருக்கக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் எந்த இதை பார்த்தாலும் ரிப்பீட்டட் இருக்கும், சர்டன் எக்ஸ்ட்ரா நியூஸஸ் இருக்கும். பட் கண்டினியூஸாக ஒரே ரிசோர்ஸஸை ஃபாலோ பண்ணி ரிவைஸ் பண்ணி குவிஸ் இருக்கும்போது தான், குவிஸ் வந்து நான் ஐ வில் நாட் ஃபோர்ஸ் யூ டு டேக் ஒன்லி இன் ஒன் வெப்சைட் ஆர் ஒரு ரிசோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரியான கம்பல்ஷன்லாம் ஐ வில் நெவர் கிவ். ஏன்னா அது உங்களோட சாய்ஸ். டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி இருக்குதுன்றதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு வெப்சைட்லேயும் யூ கேன் டேக். அதுவுமே வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எத்தனையோ இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபார் CA. ஸோ இதை தவிர்த்து நான் ரொம்ப ஹை ப்ரைஸில் உள்ளதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நோ, தட் இஸ் நாட் நீடட் நவ். ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இப்போ எவ்வளவோ சிம்பிளர் ஆயிடுச்சு கம்பேர்ட் டு வென் ஐ ஸ்டார்டட். இட் இஸ் நவ் வெரி சிம்பிள். யூ கேன் சிட் இன் யுவர் ஹோம், யூடியூப் மட்டும் ஆக்சஸ் இருந்தால் போதும். ஸோ அதுவுமே வந்து யூ கேன் கிளியர் இட் வித்தின் 3 to 6 months. ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இஸ் அ ப்ளே கேம், அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ அதுவுமே வந்து இஃப் யூ ஹாவ் டைம் அண்ட் யுவர் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஹாவ் ஹோப். ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் இயர்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் ஹோப் யூ வில் டூ குட். ஸோ கெட்டிங் இன் டு டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நேஷ்னல் மேரிடைம் டே இன் இந்தியா வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதை கமமரேட் பண்ணுற, அதை நினைவுபடுத்துகிற விதமாக தான் இந்த ஒரு டேவை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் தேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் SS லாயல்ட்டி அப்படின்னு நம்மளோட ஃபர்ஸ்ட் வாயேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ மும்பை டு லண்டன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் April 5th வந்து வி ஆர் ஹேவிங் திஸ் டே ஆஸ் அ நேஷ்னல் மேரிடைம் டே. ஸோ ஆல்சோ இந்த வீக் வந்து ஃபுல்லாக மர்ச்சன்ட் நேவி வீக் அப்படின்னும் அப்சர்வ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து 2025 டேட் வந்து 2025. ஸோ இந்த வருஷம் வந்து 62nd நேஷ்னல் மேரிடைம் டே. ஸோ இந்த இயரோட தீம் இது தான். ஸோ இது வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்காது. ஸோ ப்ராஸ்பெக்டஸ் C, டெவலப்ட் இந்தியா அண்ட் யூத் ஃபார் ப்ளூ எக்கானமி அண்ட் க்ரீன் க்ரோத் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ இது PIBலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான். தென் மகாராஷ்டிரா கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் வந்து இதை இனாகுரேட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் இனாகுரேட் பண்ணி வச்சா அப்படின்றது. பிகாஸ் மும்பை டு லண்டனுக்கு நம்மளோட SS வாயேஜ் பண்ணதை தானே நம்ம இது பண்ணுறோம். ஸோ மும்பை இஸ் இன் மகாராஷ்டிரா. ஸோ இதை வந்து இந்த ஈவெண்ட்டுமே வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் பேசினாங்க அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னது, 1919 SS லாயல்ட்டி அப்படின்ற ஒரு மெய்டன் வாயேஜ் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபார் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன்டு ஷிப்.
அதுக்கு முன்னாடி வரையும் இருந்தது இல்லையான்னு கேட்டால் வி ஹேட், பட் அது எல்லாமே வந்து கிங்ஸோட ரூலர்ஸ் கீழே இருந்தது. ஸோ ஒரு கண்ட்ரியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணது தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஆஃப்டர் பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவால் ஓன் பண்ணப்பட்ட ஷிப் அது வந்து இன்டர்நேஷ்னல் செயிலிங்காக போனது. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு எல்லாமே, பட் அதெல்லாமே வந்து ரூரல்ஸ் கீழே இருக்கிறதுனால வி டோன்ட் ஹேவ் தட் இன் மைண்ட். அண்ட் நேஷ்னல் மேரிடைம் டே செலிப்ரேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டெல்லியில் ஒரு கமிட்டியே இருக்குது. ஸோ தே ஆர்கனைஸ்ட் ஆல் த event. So in the National Maritime Day Celebration Committee is under Director General of Shipping, Ministry of Ports and Shipping. அவங்க வாட்டர்வேஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒரு கமிட்டி, தே ஆர்கனைஸ்டு த செலிப்ரேஷன். ஸோ அது எங்கெல்லாம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட். நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் பிக்ஸ் யாரோ வின் பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்கா, மார்க்வெஸ் அப்படின்றவர் கிராஷ் பண்ணி ஹீ வின்ட். லேப் 9ல் தேர் வாஸ் அ டிஸ்கிரிப்பன்சி. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி மார்க்கை டிஃபீட் பண்ணி someone won. ஸோ அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஃப்ரான்ஸ்கோ பேக்னியா அப்படின்னு தான் நினைக்கிறேன். சர்க்யூட் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ ரேஸ் டே வந்து March 30th. ஸோ மார்க்வெஸ் அப்படின்றவர் டிஃபீட் பண்ணி ஹீ ஒன் திஸ். ஸோ அது மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ விச் இஸ் நாட் மச் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து சீனியர் ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2025. ஸோ இந்த சீனியர் ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2025ல் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் வந்து நம்ம எவ்வளோ மெடல் வின் பண்ணியிருக்கோம்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 10 மெடல். ஸோ இது வந்து இவ்வளோ மெடல் வின் பண்ணது இஸ் சம்திங் ஹியூஜ். ஸோ இதுதான் மெடல் டேலி. இந்த சீனியர் ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து ஜார்டனில் நடக்குது. ஸோ தட் இஸ் த ஹோஸ்ட் நேஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஈரான், செகண்ட் ஜப்பான், தேர்ட் நார்த் கொரியா, ஃபோர்த் உஸ்பெகிஸ்தான், ஃபிஃப்த் கசகஸ்தான். நம்மளோட பொசிஷன் என்ன, 8th பொசிஷன் இந்தியாவில் இருக்கும். மொத்தம் 14 கண்ட்ரிஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கத்தார் தான் வந்து ஒரே ஒரு பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க போல். ஸோ தேட்ஸ் இட். ஸோ 14 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண சீனியர் ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2025ல் இந்தியா வந்து 8th பொசிஷனில் இருக்கும். 10 மெடல்ஸ் வாங்கியிருக்கோம். ஒரே ஒரு கோல்டு தான், பட் 3 சில்வர் அண்ட் 6 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அதுதான் இங்கே இருக்கு பாருங்கள், அமன் ஜார்டனில் நடந்திருக்கு. 30 மெம்பர்ஸ் வந்து நம்ம இந்தியன் ரெஸ்லிங் டீம் இருந்தாங்க. அதில் 10 விமென், 10 மென் அண்ட் கிரெக்கோ ரோமன் அப்படின்னு ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஸோ அதில் வந்து 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 30 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் கோல்டு மெடல் வின் பண்ணது யார் அப்படின்னா மனிஷ் பன்வாலா, 62 kg விமென்ஸ் கேட்டகரியில் ஷீ ஒன் த கோல்டு மெடல். சில்வரில் 3 பேர், ரத்திகா ஹோண்டா 76 kg, தீபக் புனியா 92 kg, யூடித் 61 kg. இவங்க 3 பேரும் சில்வர் மெடல். அண்ட் 6 ரெஸ்லர்ஸ் ஹூ ஒன் பிரான்ஸ்னால் இவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அதிம் பங்லா, மான்ஷிலா தத், சுனில் குமார் 87 கேட்டகரி, முஷ்கன், தினேஷ் குமார், நிதேஷ்னு சொல்லிட்டு அவங்களோட பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரீ ஸ்டைல் இருக்குது, கிரெக்கோ ரோமன் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஸ்டைல் என்னென்னா ரெஸ்லர்ஸ் வந்து அவங்களோட லெக்ஸை வந்து டிஃபென்ஸ்க்கு தே கேன் யூஸ். ஸோ அதுதான் ஃப்ரீ ஸ்டைல். கிரெக்கோ ரோமனில் வந்துன்னா வெயிஸ்ட்டுக்கு கீழே வந்து எதையுமே டச் பண்ணக்கூடாது. ஸோ தே ஷுட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் அப்பர் பாடி டெக்னிக்ஸ். ஸோ அதில் தான் வந்து அந்த 10 பேர் நம்ம சைட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஃப்ரீ ஸ்டைலில் 10 மென் 10 உமன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மனிஷா பன்வாலா தான் ஃபர்ஸ்ட். she is the only woman who won the gold medal. So these are the things. இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங். ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்விட்சர்லாந்தில் இருக்குது. அதோட பிரசிடென்ட் பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டாட்டிக் இஸ் இம்பார்ட்டண்ட், ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால. ஸோ that's it. So what key changes introduced by RBI regarding the Government of India guaranteed security receipts? Banks can receive reverse excess provisional if SRs are government backed and received in cash. இப்போ நம்ம இந்த இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யூஸ்வலாக ஏஆர்சிஸ் எப்படி பேங்க் கிட்ட லோன் செல் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பேசிக்லேருந்து அப்படியே போவோம். ஏன்னா ஐ டோன்ட் மைண்ட் ஹவு மச் டைம் இட் டேக்ஸ். ஸோ ஒரு பேட் லோன் இருக்குது பேங்க்கு கிட்ட. பேட் லோன் வர்த் ஆஃப் ₹100 இருக்குது, 100 crore இருக்குது பேங்க்கு கிட்ட. ஸோ பேங்க் என்ன பண்ணுறாங்க, இதை ஏஆர்சிஸ் கிட்ட செல் பண்ணணும். ஸோ ஏஆர்சிஸ் கிட்ட செல் பண்ணும்போது தே வில் கேல்குலேட் த நெட்
பேங்க் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சேல் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, பேங்க் வந்து 100 crore இது வந்து ஃபேஸ் வேல்யூ, அதாவது பேட் லோன், அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு கொடுத்த லோன் அமௌண்ட் வந்து 100 crore லோன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்போஷர் நார்ம்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க ஆர்பிஐ, இந்த மாதிரி எவ்வளோ ரிஸ்க் உள்ள லோன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணணும் அப்படின்னு பேங்க்ஸ்க்கு இருக்கா. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபேஸ் வேல்யூவான இந்த 100 crore ப்ரொவிஷனை மைனஸ் பண்ணுறோம். ஸோ பேங்க் வந்து ஒரு 70 crore வந்து இதுக்கு ப்ரொவிஷன் எடுத்து வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ நெட் புக் வேல்யூ இப்போ எவ்வளோ ஆகுது, 30 crore ஆகுது. ஸோ இதுதான் வந்து நெட் புக் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஹியர் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் வில் பி கோயிங் த்ரூ. ஸோ என்ன ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, நம்மளோட 100 crore வந்து 100 crore வந்து லோன் அமௌண்ட். அந்த லோனுக்கு வந்து நம்ம 70 crore ப்ரொவிஷன் ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ் என்ன மாதிரியான எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்களோ ஆர்பிஐ ரூல்ஸ் படி ப்ரொவிஷன் பேங்க் எடுத்து வச்சதுனால 70 crore அந்த ப்ரொவிஷனில் போயிடும். ஸோ மிச்சம் வந்து 30 crore தான் இப்போ ரெக்கவர் பண்ண வேண்டிய ஒரு அமௌண்ட் ஃப்ரம் திஸ் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் கிட்ட கொடுத்ததுனால 30 crore வந்து ரெக்கவர் பண்ணணுமா. இப்போ இந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஏஆர்சிஸ் கிட்ட இப்போ செல் பண்ணுறாங்க பேங்க், அந்த பேட் லோனை வந்து மொத்தமாகவே செல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செல் பண்ணும்போது யூஸ்வலாக ஏஆர்சி எந்த மாதிரியான அமௌண்ட் ரீபே பண்ணணும் அப்படின்னா அது 2 டைப்பில் இருக்குது. ஒன்று கேஷ், ஒன்று வந்து செக்யூரிட்டி ரிசீப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செக்யூரிட்டி ரிசீப்ட்னா என்னென்னா, இட் இஸ் கிவிங் அ ரைட் டு செல் த லோன், அந்த செக்யூரிட்டி ரிசீப்ட் இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ்வலாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இந்த செக்யூரிட்டி ரிசீப்டை வந்து ஃபர்தராக வந்து மாற்றலாமா, அந்த மாதிரி நிறைய கேல்குலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த செக்யூரிட்டி ரிசீப்ட்டுக்கு நான் பேக் பண்ணுறேன். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கேரண்டி கொடுக்குது. ஒருவேளை இந்த ஏஆர்சி கொடுக்கலைனாலும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் பி ப்ரொவைடிங் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இதனால் 2 நன்மைகள் நடந்துச்சு. என்னென்னா, ஏஆர்சிஸ்க்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டால் பேக் பண்ணியிருக்காங்களே இந்த செக்யூரிட்டி ரிசிப்டை. ஸோ அதனால் அண்ட் பேங்க்குக்கு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னா, பேங்க்குக்கிட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டி ரிசிப்ட் பேக் பண்ண செக்யூரிட்டி ரிசிப்ட் இருக்கிறதுனால இந்த 100 crore லோன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உங்களோட பேங்க்கோட புக்ஸ்லேருந்து டோட்டலாகவே எடுத்துடணும். ஸோ அதை வந்து மொத்தமாகவே எடுத்துகிட்டு, ஸோ இதிலேருந்து உங்களால் ப்ராஃபிட் வந்திருக்கு, 100 crore வந்திருக்குன்ற மாதிரி காட்டி முடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகுறதும் ஆகாததும் அது ப்ராஃபிட்டாக வந்தால் ஓகே, லாஸாக வந்தால் அது அவங்களோட புக்ஸில் வந்து அதுக்கப்புறம் காட்டிக்குவாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த நெட் புக் வேல்யூ 30 crore இருக்குது, ஏஆர்சிஸ் கிட்ட பேங்க் வந்து செல் பண்ணணும் இந்த ஒரு பேட் லோனு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஏஆர்சி இப்போ கேஷ்லையும் செக்யூரிட்டி ரிசீப்ட்லையும் 2 ஃபார்மேட்டில் அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஏஆர்சி ஃபார் எக்ஸாம்பிள் கேஷாக 15 crore செக்யூரிட்டி ரிசீட் வர்த் ஆஃப் 45 crore கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். 45 crore இவங்க ப்ரொவிஷனாக எடுத்து வச்சதுனால நெட் புக் வேல்யூ 30 crore, இல்லைன்னா இது மொத்தத்துக்கும் வந்து 100 crore தான் அர்த்தம். அதனால தான் இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஒரு திரும்ப வராத லோனுக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ இப்போ இவ்வளோ வந்துருச்சு. ஸோ விச் இஸ் ஆஃப் 60 crore கிட்ட வந்துருச்சு. ஆனால் நெட் புக் வேல்யூ எவ்வளோ, 30 crore தான். அப்போ சேல் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் நெட் புக் வேல்யூ. அப்போ இந்த எக்ஸஸாக இருக்க 30 crore என்ன பண்ணணும் பேங்க்கு, தே கேன் ஷோ இட், அவங்களோட புக்ஸில் வந்து ப்ராஃபிட்டாக இந்த 30 crore காட்டிக்கலாம். பட் அந்த 30 crore சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணக்கூடாது, தே கேன் ரிவர்ஸ் திஸ் 30 crore இன்டு தேர் ப்ராஃபிட், புக் ஆஃப் ப்ராஃபிட், பேங்க்கோட புக்கில் ப்ராஃபிட்டாக காட்டிக்கலாம் எக்ஸஸ் ப்ரொவிஷனை. ஸோ இது வந்து எக்ஸஸ் ப்ரொவிஷன் தானே, பேங்க்கு இந்த 70 கோடி ப்ரொவிஷனாக எடுத்து வைக்கலைன்னா இந்த 30 crore ப்ராஃபிட்டாகவே வந்திருக்காது. ஓகே, மொத்தமாகவே இப்போ இது 100 crore வர்த் உள்ள ஒரு லோனுக்கு ஏஆர்சி எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, 60 crore தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 40 crore கம்மி தான், ப்ரொவிஷன் எடுத்து வச்சதுனால தப்பிச்சிருக்கோம். இந்த 30 crore வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ராஃபிட்டாக காட்டலாம். ஆனால் அதில் சில விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நான் கேஷ் இந்த எஸ்ஆர்ஸ் அது வந்து செக்யூரிட்டி ரிசீட்டாக தான் வந்திருக்கு.
அந்த செக்யூரிட்டி ரிசீட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு ரிசிப்ட் வச்சுருக்கீங்க. ஃப்யூச்சரில் ஏஆர்சிஸ் வந்து அந்த பேட் லோனில் இருந்து சம் மணி ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரிசீட்டை கொடுத்துட்டு தே கேன் பை த அமௌண்ட். ஸோ அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ இன்னமும் வந்து உங்கள் கையில் அது கேஷாக வரல. ஸோ அது ஒரு நான் கேஷ் செக்யூரிட்டி ரிசிப்ட். ஸோ அதை வந்து யூ கேன் இட் மஸ்ட் பி டிடெக்டட் ஃப்ரம் சிஇடி கேபிட்டல் 1. ஏன்னா அதுக்கான கேஷ் உங்கள் கையில் இல்லை. சிஇடி காமன் ஈக்விட்டி டயர் 1 கேபிட்டல்னால் என்ன அர்த்தம்? சீக்கிரமாக கேஷாக மாற்றக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது பேங்க்கு கிட்ட அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் சிஇடி காமன் ஈக்விட்டி டயர் 1 கேபிட்டல்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நான் கேஷாக இருக்குல்ல. அப்போ சிஇடி 1 கேபிட்டல்லேருந்து நீங்கள் இந்த 30 crore worth உள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பேங்க்கோட சிஇடி கேபிட்டல் டயர் 1 எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமன் ஈக்விட்டி டயர் 1 எவ்வளோ இருக்குன்றத பேஸ் பண்ணி சர்டன் ப்ரொவிஷன்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன சொல்கிறாங்க, ஆர்பிஐ கேபிட்டல் ட்ரீட்மெண்ட்டாக இந்த செக்யூரிட்டி ரிசிப்டை வந்து நான் கேஷாக இருக்கிறதுனால கேபிட்டல் 1 காமன் ஈக்விட்டி டயர் 1லேருந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணணும். அதில் இருக்க அன்ரியலைஸ்டு கெயின் இதெல்லாமே வந்து டு நாட் இன்ஃப்ளேட் த கோர் கேபிட்டல். ஏன்னா இதை தான் வந்து இப்போது IndusInd பேங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாட் டு சே டெரிவேட்டிவ்லேருந்து வரக்கூடிய லாஸ் எல்லாத்தையும் லயபிலிட்டிஸில் போட்டதுனால ப்ராஃபிட் அதிகமாக இருக்க மாதிரியே அவங்க பேங்க் புக் வந்து காமிச்சு அந்த மொத்த பேங்க்கோட நெட் ஒர்த் வந்து 1500 600 crore வந்து அதிகமாக வேல்யூவேட் ஆகி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அன்ரியலைஸ்டு கெயின்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், CET1லேருந்து கோர் ஈக்விட்டி கேபிட்டல் 1லேருந்து விச் இஸ் அ பேசிக் கேபிட்டல் ரிசர்வ் ஃபார் பேங்க்ஸ். ஸோ அது வந்து அந்த பேங்க் ரிசர்வ்லேருந்து நீங்கள் வந்து அதை டெடியூஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்லேருந்து யூ கேன் ஷோ ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து ப்ராஃபிட்டாக காட்டலாம். ஆனால் ப்ராஃபிட்டாக காட்டுனேன்றதுக்காக நீங்கள் வந்து அதுலேருந்து டிவிடெண்டோ இல்லை வேறு ஒரு ஃபேர் வேல்யூவேஷன் கெயின்ஸோ அன்ரியலைஸ்டாக பண்ணக்கூடாது. ஸோ தே ஆர் ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடாது, வேறு எந்த ஃபேர் வேல்யூவேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் அவங்க கையில் அது ஹார்ட் கேஷாக வரல. ஸோ தே கேனாட் யூஸ் தட் ஃபார் தேர் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இஃப் ஒரு வேளை கவர்மெண்ட் வந்து பேக் பண்ணுற அந்த செக்யூரிட்டி ரிசீட்டை வந்து அவங்களோட டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு செக்யூரிட்டி ரிசீப்ட்டுமே வந்து ₹1 அப்படின்ற மாதிரி கேல்குலேஷனில் வச்சுக்கோங்கன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ வேர் வாஸ் தேட், அது ஏன் இங்கே இல்லைன்னு தெரியல, பட் த ஒரிஜினல் சர்க்குலரில் இட் வாஸ் மென்ஷன்ட். So okay, wait, let me show. This is the one, master direction on transfer of loan and exposure 2021 அப்படின்னு 2021ல ரிலீஸ் ஆன மாஸ்டர் டிரெக்ஷனில் தான் அவங்களோட பேங்க்கோட லோன் எக்ஸ்போஷரை ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது, அவங்களோட பேங்க் புக்ஸில் எப்படி காட்டணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் தான் எப்படி ட்ரீட் பண்ணணும், அசர்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கிட்ட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண லோன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரிவர்சல் ஆஃப் எக்ஸஸ் ப்ரொவிஷன் எப்படி பண்ணணும்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பேராகிராஃப் 76, 77, 77A ஆஃப் மாஸ்டர் டைரக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோன் அண்ட் எக்ஸ்போஷர். அதில் இப்போது ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. இஃப் த லோன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு அன் ஏஆர்சி ஃபார் அ வேல்யூ ஹையர் தென் த நெட் புக் வேல்யூ. ஸோ நெட் புக் வேல்யூவில் என்னது, ஃபேஸ் வேல்யூ மைனஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருப்போம். ஃபேஸ் வேல்யூலேருந்து ப்ரொவிஷனை மைனஸ் பண்ணது தான் நெட் புக் வேல்யூ. ஸோ அந்த நெட் புக் வேல்யூவை விட அவங்க கொடுக்குற வேல்யூ ஹையராக இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸஸ் ப்ரொவிஷன் கேன் பி ரிவர்ஸ்டு டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே கொண்டு வந்துடணும் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இஃப் த சேல் கன்சிடரேஷன் கம்ப்ரைசஸ் ஒன்லி ஆஃப் கேஷ் அண்ட் செக்யூரிட்டி ரிசிப்ட். ஸோ ஒருவேளை ஏஆர்சிஸ் வந்து இன் ரிட்டன் கொடுக்கறது கேஷாகவும் செக்யூரிட்டி ரிசிப்ட்டு, அந்த செக்யூரிட்டி ரிசிப்ட் மஸ்ட் பி பேக்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரெண்டுமா மட்டும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் தே கேன் டூ. ஹவர் த நான் கேஷ் காம்பனண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் செக்யூரிட்டி ரிசிப்ட் ஷால் பி டிடெக்டட் ஃப்ரம் கேபிட்டல் 1 CET1 capital and no dividend shall be paid out of this component அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then இப்போது these security receipts have periodical value. ஸோ அதனுடைய வேல்யூ நெட் அசட் வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து டைம் டு டைம் ஏஆர்சியும் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதை ரெக்கவர் ரேட்டிங்ஸ் இதெல்லாமே வந்து அது கொடுப்பாங்க. ஃபார் சச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து நடக்கும். எனி அன்ரியலிஸ்டிக் கெயின்ஸ் ரெகனைஸ்ட் இன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஃபேர் வேல்யூவேஷன் ஆஃப் சச் இன்வெஸ்ட்மெண்ட் ஷால் பி டிடெக்டட் ஃப்ரம் CET1. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த வேல்யூ வந்து 60 crore கொடுத்துருக்கோம்ல, அதில்
வந்து நாங்கள் 60 crore ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஓகே 60 crore போக மிச்சம் 30 crore எனக்கு இருக்குது, அதை நான் வந்து ப்ராஃபிட்டில் காட்டுறேன், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆகுது, அவங்க பேட் லோனில் பேக் பண்ணியிருக்க அந்த ஒரு அசட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அசட்டோட வேல்யூ மாறுது. ஸோ தட் 50 crore ஆகுதுன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி 50 crore ஆகும்போது அப்படி மாறுமான்னு கேட்டால் எஸ். ஒருவேளை அந்த பிஸ்னஸ் அவங்க கொடுத்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸோட பில்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து மும்பை மாதிரியான சிட்டிஸில் இருந்தால் நாளுக்கு நாள் கூடிகிட்டே இருக்கும். வேறு ஏதாவது ஒரு சிட்டிஸில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்னால் அந்த இடம் வந்து இன்னும் பூம் ஆகாது. அங்கே ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வருதுன்னு வச்சுப்போமே ஒரு இடத்துல, அப்போ அதை சுற்றி இருக்க இடம் எல்லாத்தோட வேல்யூமே வந்து கம்மியாகிடும். பிகாஸ் பீப்புள் ஓன்ட் லைக் டு லிவ் தேர். ஸோ அந்த மாதிரி வேல்யூவேஷன் கம்மியாச்சு அப்படின்னாலும் தே ஹாவ் டு ஷோ இட் இன். அதுக்கேற்ற மாதிரி சிஇடி கேபிட்டல் 1 தே ஷுட் பி ஷோயிங். ஒருவேளை வேல்யூ 60 crore 70 crore ஆகி இப்போ இவங்களோட ப்ராஃபிட்டில் 40 crore இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரா 30 crore ஆல்ரெடி போன வருஷம் எடுத்திருப்பாங்க. அப்போ 10 crore வந்து தே ஹாவ் டு டிடெக்ட் ஃப்ரம் சிஇடி 1. ஸோ அதுலேருந்தும் டிவிடெண்ட்ஸ் வந்து பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த தேர்ட் ஒன் இஸ் எனி செக்யூரிட்டி ரிசீப்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப்டர் த ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் guarantee or the expiry of the guarantee period, whichever is earlier, shall be valued at ₹1. ஃபார் எக்ஸாம்பிள் செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து அந்த பேட் லோன்லேருந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் கேரண்டி வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு கேரண்டி ₹1 வேல்யூவேட் பண்ணிக்கலாம். பேங்க்கோட புக்கில் எப்படி வேல்யூவேட் பண்ணணும்னு காட்டுறாங்க. ஒருவேளை எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, கவர்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போமே, ஸோ அந்த இதுக்கு மேலே ஆகிடுச்சுனாலும் அந்த வேல்யூ வந்து ₹1 தான் வந்து உங்களோட புக்ஸில் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி ரிசீட்ஸ் பீயிங் கன்வெர்டட் டு எனி அதர் ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சச் எஸ் பார்ட் ஆஃப் ரெசல்யூஷன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது IndusInd பேங்க் இருக்குல்ல, ஸோ எப்போ பார்த்தாலும் அதுவே எடுக்கிறான்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் இப்போ நியூஸில் அது இருக்கிறதுனால சொல்கிறேன். இதோட ப்ரொமோட்டர் யார்? ஹிந்துஜா குரூப். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே IndusInd பேங்க் ஒரு வேளை திவால் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போமே, ஸோ இவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு பேங்க் லோனு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஏஆர்சிஸ் கிட்ட இந்த லோனை கொடுத்துட்டாங்க. ஸோ ஏஆர்சி கிட்ட இப்போ இந்த பேட் லோன் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க ஹிந்துஜா குரூப், சின்ஸ் தே ஆர் த ப்ரொமோட்டர், சரி இவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த அமௌண்ட்டை வந்து இன் ஃபார்ம் ஆஃப் ஹிந்துஜா குரூப்போட வேறு ஏதாவது கம்பெனி இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஷேர் ஹோல்டிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிகாஸ் நான் தானே கொடுக்கணும், ஐ எம் அ பார்ட் ஆஃப் த IndusInd பேங்க், ஐ எம் அ ப்ரொமோட்டர், ஸோ நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவங்க கொடுக்கலாம். ஸோ கேஷ் இல்லாமல் கொடுத்தா எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் கன்வெர்ட்டட் டு எனி அதர் ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சச் எஸ் பார்ட் ஆஃப் ரெசல்யூஷன், and then that valuation and provision thereof for such instrument shall be governed by the provision. அந்த இதை வந்து இந்த பார்ட்குள்ளே வராது, அதுக்கு தனியாக ஒன்று இருக்குது, Prudential Framework for Resolution of Stressed Asset அப்படின்னு சொல்லி 2019 ஒரு சர்க்குலர் இருக்குது. அதில் என்ன மாதிரி சொன்னமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் மேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா ஃபார்மேட்லேயும் சொல்லிட்டாங்களா, அதாவது ஒரு பேங்க்கு ஏஆர்சி கிட்ட லோனை கொடுத்துட்டு அதுக்கு கேஷாகவும் கவர்மெண்ட் செக்யூரிட்டியாகவும் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் பேங்க் புக்கில். அந்த செக்யூரிட்டி ரிசீப்ட்டு எவ்வளோ வேல்யூ இருக்குது, வேல்யூ வந்து நெட் புக் வேல்யூவை விட கூட இருக்குன்னா என்ன பண்ணணும், கம்மியாக இருந்தால் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், நீங்கள் லாஸில் தான் போட்டாகணும் உங்களோட பேங்க் புக்கில். ஸோ கூட இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஒருவேளை டைம் டு டைம் அது இன்னும் கூடிட்டே இருந்துச்சுன்னா அப்பையும் என்ன பண்ணணும், அந்த செக்யூரிட்டி ரிசீப்ட்டுக்கு வேல்யூ போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ இந்த செக்யூரிட்டி ரிசீப்ட்டு, இந்த வேல்யூவேஷன், இது எல்லாமே முடிஞ்சு ஒருவேளை இது எல்லாத்துக்கும் பதிலை ரெக்கவர் பண்ணும்போது வேறு ஒரு ஃபார்மேட்டில் அந்த அமௌண்ட் வருது, கேஷாக வரல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்குலர். இந்த மாஸ்டர் டிரெக்ஷன் இருக்கு இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லோன் எக்ஸ்போஷர், அது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் இட் இஸ் ஹியர். ஸோ ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ ஆன்சர். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் இந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மாதிரி பார்த்தீங்களா, என்டிட்டிஸ் கவர்ட். யூஸ்வலாக இந்த செக்யூரிட்டி ரிசிப்ட்டு
இந்தியாவில் இப்போதைக்கு ஏஆர்சிஸ் கிட்ட எல்லாருமே லைக் கமர்ஷியல் பேங்க்ஸ்லேருந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் நபார்டு 5 இருக்கு இல்லையா, நபார்டு, சிட்பி, என்ஹெச்பி, நாப்ஃபெட், அந்த மாதிரி எல்லாமே தே கேன் கெட். என்பிஎஃப்சிஸும் வாங்கலாம் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் தே கம்ஸ் அண்டர் ஏஆர்சிஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஏஆர்சியோட ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் ஆர்பிஐ வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருந்துருக்காங்க என்பிஎஃப்சிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. மார்ச் 28, 2025 எங்கே நடந்துச்சு இந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்னா சென்னையில். யார் அதை ஹெட்டாக இருந்தார் அப்படின்னா ஒன் ஆஃப் த டெப்யூட்டி கவர்னர்ஸான சுவாமிநாதன் ஜே. ஸோ இவர் தான் வந்து அந்த கான்ஃபரன்ஸை ஹெட் பண்ணார். ஸோ அவங்க இதில் வந்து தீம் என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா ஷேர்டு விஷன், ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்தனிங் த என்பிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் மீட்டிங்கோட தீம். ஸோ என்பிஎஃப்சிஸை அவங்களோட மிஷன்லேயே ஒரு தீம்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்பிஎஃப்சிஸை அதனுடைய விஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி அது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றது தான். ஸோ இதில் நிறைய எம்டி, சிஇஓஸ் ஆஃப் என்பிஎஃப்சிஸ், ஆடிட் கமிட்டி, சேர்பர்சன்ஸ், ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டிஸ் அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா. ஸோ அதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இதில் வந்து அந்த ஐசிஏஏ இருக்கு இல்லையா, அதனுடைய பிரசிடெண்ட் சரண்ஜோட் சிங் நண்டா அப்படின்றவர் தான் வந்து 73rd பிரசிடெண்ட் ஆஃப் ஐசிஏஐ. ஸோ அவர் வந்து பேசியிருப்பார், என்ன பேசியிருப்பார் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயருக்கு ஹீ இஸ் த பிரசிடெண்ட். சரண்ஜோட் சிங் நண்டா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட பிரசிடெண்ட், 73rd பிரசிடெண்ட் வந்து இவர் தான். அவர் பேசினதும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆடிட் கமிட்டி ஆஃப் த பேங்க் அவங்கெல்லாம் வந்து ஒரு சப் கமிட்டி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஓவர் 200 ஸ்டேக் ஹோல்டர்ஸும் என்ன பேசியிருப்பாங்கன்னா என்பிஎஃப்சியை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் இட். ஸோ அதில் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் கூட பார்த்து, இந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் கூட ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. பட் தேட் இஸ் நாட் வாட் இம்பார்ட்டண்ட். அது வந்து இப்போதைக்கு டைம் ஏதாவது ஒரு புது சர்க்குலர் வந்துச்சுன்னா வி ஷால் ஸ்டடி, இஃப் நாட் தட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ வந்து யூசிபிஸ் அதை வந்து சூப்பர்வைசரி ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் அதுலேருந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கு மாற்றுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது எப்போலேருந்து வரும் ஆக்ஷனுக்கு வருது, ஃப்ரம் விச் டேட் த எஸ்எஃப்எஸ் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு பிசிஏ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் April 1, 2020. வாட் இஸ் திஸ் பிசிஏ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1990s, early 1990s வந்து தேர் வாஸ் அ கிரைசிஸ். சேவிங்ஸ் அண்ட் லோன்ஸ் க்ரைசிஸ் வந்து யூஎஸில் நடக்குது. ஸோ யூஎஸ் வந்து அந்த க்ரைசிஸை கிட்டத்தட்ட $130 பில்லியன் இன் 1990s எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போல்லாம் அதை அந்த காலகட்டத்தில் இன்ஃப்ளேஷன், மணி வேல்யூ எல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் தான். ஸோ நிறைய சேவிங்ஸ் அண்ட் லோன்ஸ் க்ரைசிஸ் அந்த 1990s, 80s நடந்தப்போ thousands ஆஃப் ஸ்மால் பேங்க்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு யூஎஸில். அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, டெக்னிக்கலாக ஒரு பேங்க் வந்து இன்சால்வெண்ட் ஆனால் அது அதிகமான எக்கனாமியில் உள்ள மக்களை வந்து பாதிக்குது. ஸோ ஒயிட் ஸ்ப்ரெட் பேனிக் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கிறதுனால யூஎஸ் என்ன பண்ணுறாங்க, FDICIA 1991 அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஃபெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது. ஸோ இதில் தான் வந்து பிசிஏ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு மெக்கானிசமை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 1991 வந்த ஆக்டில் சர்டன் 5 கேபிட்டல் கேட்டகரிஸ், கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துட்டு இது நல்லபடியாக யூஎஸில் அவங்க கொண்டு போகிறத பார்த்துட்டு இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன், ஸோ இவங்க தான் வந்து இந்த பேசல் அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசல் 1 நார்ம்ஸ், பேசல் 2 நார்ம், இப்போ வந்து பேசல் 3 நார்ம் இருக்குது. ஸோ இந்த 3 நார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது இந்த கமிட்டி தான். ஸோ பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன் என்ன பண்ணுறாங்க, 3 கேட்டகரியில் இனிமேல் வந்து நம்ம பிரிப்போம் பேங்க்ஸில். இந்த 3 கேட்டகரியை பார்க்கும்போது இதில் ஏதாவது ஒன்று ட்ரிகர் ஆச்சுன்னா அந்த பேங்க்கை வந்து ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் ஸ்டெப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்னா என்ன, மொத்தமாக ஒரு பேங்க் வந்து இயர்லியாக அது சரியில்லாமல் இருக்குது, அதனுடைய புக்ஸு வந்து சரியில்லை, பேங்க் புக் பேட் லோன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே அந்த மொத்த பேங்க்கையும் டிசால்வ் பண்ணாமல், இப்போ எஸ் பேங்க்குக்கு எப்படி ஆச்சு. ஸோ எஸ் பேங்க்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, ஒருவேளை நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் ரீட் ஆர் ஏதாவது வீடியோஸ் இருந்தால் பாருங்கள். ஸோ எஸ் பேங்க்னு ஒரு பேங்க்
ரொம்ப மோசமாக அவங்களோட லோன்ஸ் எல்லாம் நிறைய டிஃபால்ட், அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாறுற நேரத்தில் மொத்தமாக அந்த பேங்க்கை வந்து திவாலாக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தே மேட் இட் ஆஸ் அ ப்ராஃபிட்டபிள் பேங்க். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆர்பிஐ கீழே இருக்கிற ஏதோ ஒரு பேங்க் வந்து திவாலாகிற நிலைமையில் இருக்குது அப்படின்னா அதை ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த பேங்க்கில் உள்ள சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டுட்டு தே வில் ஸ்லோலி பிரிங் பேக் டு நார்மலாக ஆனதுக்கப்புறம் அந்த பிசிஏலேருந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் தே வில் டூ த நார்மல் ஒன். ஸோ இந்த 3 ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா கேபிட்டல் அடிக்வசி, ரிஸ்க் பேஸ்டு சூப்பர்விஷன், ஏர்லி இன்டர்வென்ஷன். இது 3 டூலையும் தான் வந்து பிசிபிஎஸ் வந்து அதாவது அந்த பேசல் நார்ம்ஸ் ரெடி பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தது. நம்ம இந்தியாவில் 2002 வந்து பிசிஏ ஃப்ரேம் ஒர்க் பேசல் நார்ம்ஸ் படி நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ப்ரிவென்டிவ் மெக்கானிசமாக தான் அதை ஆரம்பித்தோம். ஸோ இதை வந்து பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ், கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொண்டு வரதா தான் ஐடியா. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு மட்டும்தான் நம்ம பிசிஏவை வச்சுருந்தோம். இப்போ வந்து யூசிபிஸ்க்கும் அந்த பிசிஏவை கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்தது என்னது சூப்பர்வைசரி ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க், அதுலேருந்து ஏன் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கை மாற்றுறீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு இப்போது அதுக்குன்னு இருக்கிற சர்டன் ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸில் ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆனாலும் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷனுக்குள்ளே ஆர்பிஐ கொண்டு வந்துடுவாங்க. ஆர்பிஐ என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா புது லோன் கொடுக்கக்கூடாது, உங்களோட இன்டர்வென்ஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் இந்த பேங்க் வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. சூப்பர்வைசரி ஆக்ஷனில் அப்படி இல்லை. ஆர்பிஐ வில் அப்போ டைம் டு டைம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க அந்த பேங்க்கில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷனில் ஃபுல்லாகவே ஆர்பிஐ கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ கேபிட்டல் அடிக்கசி ரேஷியோ, அதாவது நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் NNPA அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸை தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது பிசிஏ கொடுத்ததில் நம்ம என்ன மாதிரி மாற்றிருக்கோம் அப்படின்னா ஆர்பிஐ சொன்னதில் 2002 வரும்போது அடிக்வசி ரேஷியோ, CRAR, அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னது நெட் நான் பர்ஃபார்மிங் அசட், ரிட்டர்ன் ஆன் அசட். ஸோ இது 3ல் ஏதாவது ஒன்று ட்ரிகர் ஆனாலும் அந்த பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்குள்ளே அந்த பேங்க்கை வந்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ ரீசெண்டாக அதுக்குள்ளே இருந்து வெளியில் வந்த சர்டன் பேங்க்ஸ் இருக்குது. 2017 அப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அந்த மாதிரியான சில பேங்க்ஸ் எல்லாம் அதுலேருந்து வெளியில் வந்தது. தேர் ஆர் சர்க்குலர்ஸ் 2024 என்ன பண்ணாங்கன்னா சரி இந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் கூட மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2021 ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கான ரிவிஷன்லாம் வந்து நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2022 என்பிஎஃப்சிஸ் உள்ளே வராங்க. ஸோ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே என்பிஎஃப்சிஸும் இனிமேல் வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ க்ரோத் ஆஃப் லார்ஜ் என்பிஎஃப்சிஸ், ஏன்னா IL&FS அண்ட் DHFL கிரைசிஸ் 2 என்பிஎஃப்சிஸோட கிரைசிஸ் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிரைசிஸ் தட் ட்ரிகர்ட் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் ஆர்பிஐ எடுக்கிறதுக்கு. தென் இப்போ அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் நிறைய இது திவாலாயிட்ருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா. இப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2024 என்ன பண்ணுறாங்க, மார்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு சர்க்குலர். தேட் சர்க்குலர் வில் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் April 1, 2025 ஃபார் எந்த மாதிரியான அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. விச் இஸ் Tier 2 to Tier 4 வரையும் இருக்கிற அர்பன் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஏன் அர்பன் கோஆப்ரேட்டிவ்ஸில் 4 டயர் இருக்குது, Tier 1, 2, 3, 4ன்னு. இப்போ இந்த 3க்கு மட்டும்தான் வந்து நாங்கள் பிசிஏ ஃப்ரேம்வொர்க்குள்ளே, அதாவது ஒரு வேளை தே ஆர் நாட் டூயிங் குட் தே வில் கம் அண்டர் பிசிஏ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1க்கு ஏன்னா அவங்களோட மொத்த வேல்யூ வந்து less than 1000 crore தானே. ஸோ அதனால் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ தாட் ஆஃப் டெல்லிங் யூ. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். போர்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சூப்பர்விஷன் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஆர்ஆர்பிஸ் இதுக்குள்ளே கிடையாது. ஸோ எக்ஸ்க்ளூடிங் ஆர்ஆர்பிஸ் ஆல் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கீம் ஃபார் ப்ரமோஷன் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் என்னென்னா CRAR, நெட் NPA, ரிட்டர்ன் ஆன் அசட், இது 3.
ட்ரிகர் பாயிண்ட்ஸில் வந்து அந்த 3 இது இருக்கு இல்லையா, சிஆர்ஏஆர், என்பிஏ, ஆர்ஓஏ, ரிட்டர்ன் ஆன் அசெட், இது 3மே வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ட்ரிகர் பாயிண்ட்டில் சிஆர்ஏஆர் 6 ஈக்குவல் டு 6 இல்லை 6க்கு மேலே 9க்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 3லேருந்து 6க்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லெஸ் தென் 3 இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. என்பிஏ வந்து 10க்கு மேலே இருந்துச்சு பட் 15 கீழே தான் இருக்குன்னா என்ன, 15க்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன மாதிரி, ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து லெஸ் தென் 0.25 தான் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்டு அண்ட் டிஸ்கிரிஷனரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஆர்ஐஆருக்கும் ஒரு என்பிஏவுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் சி என்பிஏ 15 அபோவ் இருந்தால், ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 0.5க்கு மேலே இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்றது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஸ்கீம்னு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் அது வரப்போகுது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, வெறும் சூப்பர்வைசரி ஆக்ஷன், அதாவது ஒருவேளை பேட் லோன்லாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பர்வைசரி ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பிசிஏ, அதனால தான் வந்து சூப்பர்வைஸ் மட்டும்தான் பேங்க் பண்ணிகிட்டே, ஆர்பிஐ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அதனால தான் நான் சர்டன் விஷயங்களில் ஆடிட்டிங்கில் தே குடன்ட் ஃபைண்ட். இப்போ பிசிஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டராக இருக்கும், இன்னும் அதிகமாக இப்போ இந்த நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் மாதிரி ஆகாமல் பார்த்துக்கலாம் இல்லையா, தடுக்கலான்றதுக்காக இந்த இது கொண்டு வராங்க. ஸோ ஃப்யூச்சரில் இனிமேல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் நிறையா எதுவும் திவால் ஆகாது அப்படின்னு நம்புவோம். ஸோ டயர் 2 to டயர் 4 இருக்கிற எல்லா யூசிபிஸ்க்கும் இது வந்து பொருந்தும், ஆல் இன்க்ளூசிவ் டைரக்ஷன்ஸ். ஸோ அந்த யூசிபிஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர்வைசரி ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க்குள்ளே இருந்துச்சு ஒரு பேங்க், இருக்குது இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு வந்து அது இருக்கணும்னு ஆர்பிஐ முடிவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போமே. அது டக்குன்னு இப்போ பிசிஏக்குள்ளே வந்துருமான்னு கேட்டால் இல்லை, இது வரையும் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இட் வில் பி அண்டர் எஸ்எஃபிஸ் தான். ஸோ அதை மாற்ற முடியாது, எஸ்ஏஎஃப் அதை வந்து மாற்ற முடியாதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டயர் 1 வந்து கவர் பண்ணலை பிசிஏல, பிகாஸ் ஆஃப் அவங்களோட ரொம்ப கேபிட்டல் அவங்க ஹேண்டில் பண்ணுற ஒர்க்கே வந்து ரொம்ப கம்மின்றதுனால they didn't add them here. And PCA framework will be effective from April 1, 2025 சொல்லி இந்த circular was released in July 26, 2024. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த பிசிஏ ஃப்ரேம்வொர்க்கையும் நான் நடத்தினே வச்சுக்கோங்களேன், இட் வில் டேக் டைம், பட் லெட் மீ டூ அட் திஸ் ஆல்சோ. ஸோ பெருசாக இன்றைக்கி வந்து வீடியோ ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா டோன்ட் மைண்ட், ஓகே. அசட் குவாலிட்டி, கேபிட்டல், அசட் குவாலிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி, இது 3ஐயும் பார்த்து தான் வந்து பிசிஏ ஃப்ரேம்வொர்க் போடுவாங்க. ஸோ அசட் கேபிட்டலுக்கும் அசட் குவாலிட்டி ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்கணும்ல, அது என்ன இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா சிஆர்ஏஆர், கேபிட்டல் குவாலிட்டிக்கு சிஆர்ஏஆர், அசட் குவாலிட்டிக்கு நெட் என்பிஏ, ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றது 3க்குமே வந்து ரெஸ்பெக்டிவாக இருக்கும். ஸோ கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ சிஆர்ஏஆர், அசட் குவாலிட்டியை பார்க்குறதுக்கு நெட் என்பிஏ, அதாவது அட்வான்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய பர்சன்டேஜ், அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து நெட் ப்ராஃபிட். ஸோ பிசிஏ ஃப்ரேம்வொர்க் would be applicable to all urban cooperative banks in Tier 2, Tier 3, Tier 4 based on the bench of risk threshold. அந்த ரிஸ்க் த்ரெஷோல்டு இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பேராமீட்டர், இண்டிகேட்டர், ரிஸ்க் த்ரெஷோல்டு 1, 2 and 3. இதே மாதிரி தான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸுக்கும் இருக்கும், பட் அதை நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டாம், இதுவே டைம் எடுக்கும். கேபிட்டல் ப்ரீச், ஒருவேளை சிஆர்ஏஆர் கூடிச்சு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூடிச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பேசிஸ் பாயிண்ட்ஸ் கூடிச்சுன்னா என்ன த்ரெஷோல்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிஆர்ஏஆர் மினிமமாக எவ்வளோ ரெகுலேட் பண்ணணும்னு இருக்குது. ஸோ என்ன இருக்குது, Tier 2 to Tier 4 UCBs ஆர் இந்த கிளைட் பார்ட் ஆஃப் அச்சீவிங் த சிஆர்ஏஆர் 12% by 31st March 2026. ஸோ அந்த கிளைட் பார்த்தில் இப்போ இருக்காங்க. ஸோ 12%ன்னு வச்சுப்போம். ஸோ மினிமம் சிஆர்ஏஆர் 12% இருக்குது. ஸோ அதுதான் வந்து தே ஹாவ் டு சி. அந்த 12%லேருந்து எவ்வளோ கம்மியாக இருந்தால் என்ன த்ரெஷோல்டு, ரிஸ்க் த்ரெஷோல்டு 1, 2, 3 அப்படின்னு அந்த இதில் பேஸ் பண்ணி மாற்றுவாங்க. ஸோ அதில் 250 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 2.5% கம்மியாக இருந்துச்சு பிலோ த இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டரை விட கம்மியாக 12% இருக்குது. ஸோ அதுலேருந்து 2.5% கம்மியாக இருந்துச்சுன்னா அது ரிஸ்க் த்ரெஷோல்டு 1. மோர் தென் 250 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அண்ட் தட் ஷுட் நாட் எக்ஸீட் 4. ஸோ 4%க்கும் மேலே போகக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 2, 4%க்கும் மேலே இருந்துச்சுன்னா that is 3. அண்ட் அசட் குவாலிட்டியான நெட் பெர்ஃபார்மிங் அசட் ரேஷியோ, ஸோ அது வந்து 6%, பட்
6 to 9 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 6 to 9 இருந்தால் என்ன, 9 to 12 என்ன இருந்தால் என்ன, மோர் தென் 12 இருந்தால் த்ரெஷோல்ட் நம்பர் 3. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி, அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்கர்ட் லாஸ் டியூரிங் 2 consecutive இயர்ஸாக இருந்தால் that will be risk threshold 1. 2 and 3க்கு எந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ஸும் சொல்லலை. ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒரு இது வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாலும், தட் இஸ் ஏதாவது ஒரு இது இப்போ 250 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது ஒரு யூசிபி அப்படின்னா, தட் இஸ் அ ட்ரிகரிங் பாயிண்ட் ஃபார் பிசிஏ. ஸோ மற்றதையும் செக் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக இருந்தாலும் தட் வில் கம் அண்டர் பிசிஏ ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரெஷோல்டு 1, த்ரெஷோல்டு 2, த்ரெஷோல்டு 3 போடுறதெல்லாம் ஓகே. அதில் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் மேண்டேட்ரி ஆக்ஷன் அண்ட் டிஸ்கிரிஷனரி ஆக்ஷன் என்னென்ன இருக்குன்றது இருக்குது. ஸோ ஒருவேளை த்ரெஷோல்டு 1 மட்டும் அது பார்ப்போமா. ஸோ ஓகே, இது மட்டுமாவது பார்ப்போம். பேங்க் டு ரைஸ் கேபிட்டல் எய்தர் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் ஆர் பை இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் அதர் பெர்மிஷபிள் கேபிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்னன்னு புரியுதா? முதல்ல கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா என்னன்னு புரிஞ்சாதான் இது புரியும். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னால் என்ன, சர்டன் பீப்புள் டுகெதர் ஃபார்ம் அ பேங்க் பை தே ஆர் த ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்களே தான் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களே தான் கஸ்டமர்ஸ். They can take a customers from outside too, but they should also have a shareholding in that company, so in that cooperative bank. So அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே தான் அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட ஓனராகவும் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஒருவேளை, ஏன்னா ரிஸ்க் த்ரெஷோல்டு 1ல் என்னவா இருக்குது, 250 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சொன்ன சிஆர்ஏஆரை விட கம்மியாக இருக்குது. அதாவது கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட் ரேஷியோ கம்மியாக இருக்குன்ற போது அமௌண்ட்டு கூட்டுங்க, கேபிட்டல் ரைஸ் பண்ணுங்கள், எய்தர் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் ஆர் ஈக்விட்டி இஷ்யூ பண்ணுங்கள். ஈக்விட்டி இஷ்யூ பண்ணால் புது மெம்பர்ஸை இன்வைட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிக்ளரேஷன் ஆர் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்கீங்க, இதில் என்ன டிவிடெண்ட் அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அப்ராப்ரியேட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எதுக்கெல்லாம் செலவு பண்ணணுன்றதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அதர் தென் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன், வேறு எதுக்குமே வந்து புதுசாக நீங்கள் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி மேண்டேட்ரி ஆக்ஷன். டிஸ்கிரிஷனரி ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, காமன் மெனு ஆக்ஷன்ஸ் பர்சனிங் டு ஸ்பெஷல் சூப்பர்வைசரி ஆக்ஷன். யாராவது ஆர்பிஐலேருந்து கூட வரலாம். ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆர்பிஐ கேன் கைட். கவர்மெண்ட் ரிலேட்டட், கவர்னன்ஸ் ரிலேட்டடாக ஆர்பிஐ வில் டூ. கேபிட்டல் ரிலேட்டட், கிரெடிட் ரிஸ்க் ரிலேட்டட், மார்க்கெட் ரிஸ்க் ரிலேட்டட், ஹெச்ஆர் ரிலேட்டட், தீஸ் வில் பி காமன் ஆக்ஷன்ஸ் டன் பை டிஸ்கிரிஷனரி. ஸோ த்ரெஷோல்ட் 2ல் போட்டால் என்ன, த்ரெஷோல்ட் 3ல் போட்டால் என்னென்னு அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து த்ரெஷோல்ட் 2க்கு, ஏன்னா அவங்க 4 பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே இருக்கு இல்லையா, வெயிட் அ மினிட், 4 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்காங்க, 4% கம்மியாக இருக்காங்க. 2.5% to 4% வந்து சிஆர்ஏஆர் கம்மியாக இருக்குது. அப்போ புதுசாக இன்னும் நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ பிரான்ச் எல்லாம் எக்ஸ்பேண்ட்லாம் இன்னும் பண்ண வேணாம் அப்படின்னு தே கேன் இது. ஆல்சோ மேண்டேட்ரி ஆக்ஷன்ஸ் லைக் த்ரெஷோல்டு 1, த்ரெஷோல்டு 2ல் இருக்கிற மேண்டேட்ரி ஆக்ஷனோடு சேர்த்து there will be appropriate restriction prohibition on the expansion of total size of deposit. அதாவது புது டெபாசிட் எடுத்துக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுதான் இது. ஸோ த்ரெஷோல்டு 1ல் என்ன மேண்டேட்ரி ஆக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அது ஃபார் ரிஸ்க் த்ரெஷோல்டு 1. த்ரெஷோல்டு 2க்கு போயிட்டாங்கன்னா ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அதோட பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன் கிடையாது. 3ல் இருந்துச்சுன்னா 1 and 2ல் என்ன இருக்குது, ஸோ 1ல் இது இருக்குது, பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது, டெபாசிட்டும் புதுசாக வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. அண்ட் டிஸ்கிரிஷனரி ஆக்ஷன் அது வந்து they will take care. பேங்க் லைசன்ஸ் அதை பற்றிலாம் வந்து they will take care. ஸோ என்ன ஸ்பெஷல் சூப்பர்வைசரி ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த சர்க்குலர் மட்டும் பார்க்கணும், ஒவ்வொரு இதையும் ஹெச்ஆர் ரிலேட்டட்லாம் பார்த்தோன்னா இட் வில் டேக் டைம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து April 1, 2025 யூசிபிஸு இனிமேல் தே ஆர் அப்ளிகபிள் டு பிசிஏ. இப்போ இந்த சூப்பர்வைசரி ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2012 தான் வந்துச்சு. ஆர்பிஐ அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணி யூசிபிஸை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னமுமே ஆர்ஆர்பிஸ் ஆர் நாட் அண்டர் பிசிஏ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆர்ஆர்பிஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, ஆல் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆர்ஆர்பிஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அது கிடையாது. RRBs are also under PCA. They are also subject to PCA framework. இது வந்து அண்டர் நபார்டோட சூப்பர்விஷன் கீழே வருவாங்க. ஸோ ஒருவேளை ஆர்ஆர்பி எதுவும் ஒழுங்காக ஒர்க் பண்ணலை அப்படின்னா அவங்க ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வந்துட்டு அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறது யாராக இருக்கும், நபார்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. இது 2002 வரும்போது கொண்டு வந்தது, பட் ஆர்ஆர்பிஸ் இப்போ இருக்குது. இப்போ நான் டைம் டு டைம் அது மாறிட்டே தான் இருக்கும். இப்போ NBFCs 2022 கொண்டு வந்தாங்க, இப்போ யூசிபிஸை 2025
2025 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாறுறதுனால வி கான்ட் இந்த சர்க்குலர் வந்து கொஞ்சம் பழசுன்றதுனால அங்கே அது இருக்குது. ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏடிஎம்மோட வித்ட்ராவல் சார்ஜஸ் 23லேருந்து 25 மாற்றிருக்காங்க. எப்போலேருந்து அப்படின்னா May 1, 2025. இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் அந்த ருப்பீஸ் வந்து அப்போது நானாக தான் எழுதியிருந்தேன். தே டிடன்ட் சேஞ்ச். அது வந்து எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்துச்சு. 21லேருந்து 23க்கு மாத்திரம் 2 rupees எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதை வந்து இப்போது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரிவைஸ் பண்ணிட்டாங்க RBI. ஸோ அப்போ வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்டில் இருந்த நியூஸை தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ May 1, 2025லேருந்து 21லேருந்து இப்போ 23 பெர் டிரான்சாக்ஷன். ஸோ நீங்கள் வந்து 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் ஓன் பேங்க் ஏடிஎம்மில் எடுத்துக்கலாம். 3 டிரான்சாக்ஷன் வந்து அதர் பேங்க்கோட ஏடிஎம்ஸ் இன் மெட்ரோ சிட்டிஸ். ஒரு நான் மெட்ரோ சிட்டியாக இருந்தால் 5 வரையும் யூ கேன் டேக். ஸோ இதெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் தான் இந்த அமௌண்ட் வில் பி அப்ளிகபிள். ஸோ 21லேருந்து 23 வில் பி அப்ளிகபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஃபீலையுமே வந்து ₹17 வந்து பெர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ₹6 வந்து மாறும். ஸோ நான் ஃபினான்ஷியல்னால் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, பாஸ்வேர்ட் மாற்றுறது, அதெல்லாம். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்னா வித்ட்ராவலோ இல்லை டெபாசிட்டோ ஏதோ ஒன்றுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். தென் RBI வந்து எவ்வளோ பாலிசி ரெப்போ ரேட் கட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9ஆம் தேதி தான் தெரியும். இன்னிலேருந்து ஆரம்பிக்குது, which is 7th April ஆரம்பிக்குது MPC கமிட்டி மீட்டிங். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ அப்படி கம்மியாகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் February மந்தில் பண்ண ரெப்போ ரேட் கட்டுக்கு இப்போ HDFC பேங்க், எஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் பேங்க், பந்தன் பேங்க்லாம் வந்து தே ஸ்டார்டட் ரெடியூசிங் தேர் டெபாசிட்டோட ரேட்ஸ். ஸோ இது வந்து ஒரு சைடு எஃபெக்ட். அதாவது இந்த மாதிரி ரெப்போ ரேட் கட் ஆகும்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்க்கெல்லாம் வந்து ரேட் கம்மியாகும். ஸோ அதெல்லாம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் தான். பட் தட் வில் கிவ் அனதர் டைப் ஆஃப் திங். ஸோ எல்லாத்துலேயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் த எஃபெக்டிவ் டேட் ஆஃப் மர்ஜர் பிட்வீன் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அண்ட் ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ்னு கேட்டிருக்காங்க, which is April 1, 2025. ஸோ April 1 நிறைய மாஸ்டர் டைரக்ஷனுமே RBI கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே ஓவர் பில்மிங்காக தான் இருக்குது. இனிமேல் அதெல்லாமே வரும். பட் we shall see. ஸோ என்னென்னா MD and CEO ஆஃப் Vikshal Mule அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த மர்ஜர் என்டிட்டி. அண்ட் ராகேஷ் சிங் வில் பி ஆஸ் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் அண்ட் CEO ஆஃப் NBFC பிஸ்னஸ். ஸோ இது மொத்தத்தையும் ரெண்டையும் மாற்ற போகிறாங்க. ஸோ ரெண்டும் மர்ஜ் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட் அவங்களோட மர்ஜிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ அதுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. April 1, 2025 2024 அப்பாயிண்ட் பண்ணது. ஸோ இப்போ எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மர்ஜர் ப்ராசஸ் முழுசாக முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ இது முடிஞ்சதுனால செபி கிட்ட சொல்லணும். பிகாஸ் அவங்க பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக செபி கிட்ட சொல்லணும். RBI, NCLT, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் எல்லார்கிட்டையும் வந்து சொல்லணும் இந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் புது லீடர்ஷிப்பும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் Vishakha Mole, MD and CEO, and Rakesh Singh will be the executive director and CEO and independent director. Business strategy என்ன அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ பெனிஃபிட் ஆஃப் த மர்ஜர் என்னென்னா, 2 கம்பெனியாக இருக்கிறதுக்கு ஒரே கம்பெனியாக கொண்டு வந்தால் they can see more. அதை ஹேண்டில் பண்ணுறது நல்லா பண்ணலாம் அப்படின்றதுனால. ஸோ அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து PFRDA. ஸோ அதுக்கு 5-year டென்யூருக்கு நியூ சேர்பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் இந்த சேர்பர்சன்னா சிவ சுப்பிரமணிய ராமன். வாட் இஸ் திஸ் PFRDA-னா they are the ones who take care of our pension. NPS சிஸ்டமில் உள்ள பென்ஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் they are taking care of. அண்ட் அட்டல் பென்ஷன் யோஜனா இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து அவங்க தான் டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. தே ரெகுலேட், ரெஜிஸ்டர், ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட் த பென்ஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ அதில் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா கேபினெட் கமிட்டி அவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். 2013 PFRDA ஆக்ட் கொண்டு வந்து PFRDA அப்படின்னு ஒன்று ஸ்டாட்யூட்டரி பாடியாக வந்துச்சு. ஸோ அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, இந்த பென்ஷன் ரிலேட்டட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ரிட்டைர்மெண்ட் பிளானிங் எல்லாத்தையும் அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து தே ஹாவ் டு டேக் கேர். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், 80CCD Class 1, 80CCD Class 1B ஆஃப் இன்கம் டேக்ஸ் படி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் த டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து
சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அதனுடைய மேனேஜிங் டைரக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஹெச் சங்கர். ஸோ அதுதான் அவரோட ஒர்க், அவரோட அதர் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்கியோட மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் கமிட்டி சவுத், அதுக்கு சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, கமலஹாசனை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிக்கி மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிஸ்னஸ் கான்க்ளேவ் சவுத் கனெக்ட் 2025 அப்படின்னு சென்னையில் நடந்துச்சு. ஸோ அதில் தான் கமலஹாசனை அப்பாயிண்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். யா நெக்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் அன்மோல் ரத்ன அவார்ட் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காகனா அவங்க ஓப்பனாகவே பிஆர் அண்ட் மீடியா இண்டஸ்ட்ரிக்காக கான்ட்ரிபியூட் பண்ண ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நிக்கில் சிங்ஹல். ஸோ அவருக்கு தான் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. தாஜ் லக்னோ உத்தரப்பிரதேஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் பிகர் மீடியா வேர்ல்டு வைட் அப்படின்னு ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர். ஸோ உத்தரப்பிரதேஷோட அன்மோல் ரத்னா அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பப்ளிக் ரிலேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுனால ஆர்கனைசிங் பாடி இதை அவார்டு கொடுக்கறதுக்கு ஆர்கனைசிங் பாடி என்னது தபஸ்யா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட். அண்ட் ப்ரெசென்டர் யாருன்னா அகிலேஷ் யாதவ், ஹூ இஸ் த ஃபார்மர் சிஎம் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ அவர் தான் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். அவர் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னா ரெவல்யூஷன் மீடியா ஸ்ட்ராட்டஜி, பிராண்டிங், கார்பரேட் கம்யூனிகேஷன் அண்ட் க்ரைசிஸ் ஹேண்ட்லிங்லாம் பண்ணாதான் சொல்லியிருக்காங்க. தென் 75th anniversary ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா கோஆப்ரேஷனை என்ன மெட்டஃபர் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ராகன் அண்ட் எலிஃபண்ட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் about to get closer ties with China. ஸோ ஷீன் உள்ளே வந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனும் இதுதான். பிகாஸ் ரிலையன்ஸ் இந்தியா அவங்க வந்து அவங்களோட ஏஜியோ இருக்கு இல்லையா, ஸோ அதோட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஷீனும் உள்ளே வந்திருக்கு. ஆஃப்டர் 2020 அந்த கால்வான் வேலி ப்ராப்ளம்க்கு அப்புறம் அதெல்லாம் சரியாகி இப்போது ஃபஸ்ட்டு நடந்தது இது ஷீன் தான். ஷீனுக்கு அப்புறம் இப்போ தே ஆர் ஆல்சோ ஹேவிங் நம்ம கூட க்ளோஸ் டைஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ஆப்வியஸ் ரீசன் தான், ட்ரம்ப் தான். ஸோ யா நெக்ஸ்ட் வந்து ஜிஐ டேக் வந்து தெலுங்கானாவில் உள்ள எந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. வாரங்கல் சப்பத்தி சில்லி அப்படின்றதுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ 20,000 ஃபார்மர்ஸ்க்கு அவங்களோட ப்ரீமியம் ப்ரைஸிங்க்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இனிமேல் அதனுடைய ப்ரைஸ் கூட வச்சு கூட தே கேன் செல், ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீ கோண்டா லக்ஷ்மன் தெலுங்கானா ஹார்டிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அவங்க தான் இதை ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ், ஸோ இதுவும் வந்து தே கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மோஸ்ட்லி ஃபார் பிக்கல்ஸ், ஃபுட் கலரிங் இல்லாமல் இருக்குல்ல, ஸோ அதனால். தென் ஹூ ஃப்ளாக்ட் ஆஃப் த ஃப்ரீ பஸ் சர்வீசஸ் ஃபார் விமன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஓமர் அப்துல்லா. ஸோ அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ விமெனுக்காக ஃப்ரீ பஸ் சர்வீசஸ் லைக் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி. ஸோ April 1, 2025 ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா ஸ்ரீநகரில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வைக்கிறாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸால் ஸ்மார்ட் சிட்டி பஸ்ஸஸ். ஸோ அது வந்து பஸ்ஸஸ். ஸோ பஸ்ஸஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 200 ஸ்மார்ட் சிட்டி பஸ்ஸஸ் வந்து அர்பன் சென்டர்ஸில் 130 பஸ்ஸஸ் கிட்ட ஆப்ரேட் ஆகும். 150 பஸ்ஸஸ் வந்து ஜம்மு ரீஜன் இன்டர் டிஸ்ட்ரிக்ஸில் இட் வில் பி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கீம் ப்ரைமர்லி எய்ம்ஸ் டு சப்போர்ட் த ஒர்க்கிங் உமன் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யா தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து P4 அப்படின்னு ஆந்திர பிரதேஷ் வந்து ஜீரோ பாவர்ட்டி P4 பாலிசி அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணதில் P4ன்னு இருக்குது. ஸோ அந்த P என்னது அப்படின்னா P நம்மளுக்கு தெரியும்ல, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு P வரப்போது, அதோடைய ஃபுல் ஃபார்ம் மட்டும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அது மட்டும் என்னன்னு பார்த்தோன்னா முடிஞ்சிச்சு. ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பீப்புள் பார்ட்னர்ஷிப். ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உகாதி அன்னைக்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜீரோ பாவர்ட்டி, அதுக்கு வந்து P4 பாலிசி, அதாவது பப்ளிக்கு ப்ரைவேட்டு பீப்புளும் இதை கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் ஜீரோ பாவர்ட்டி கொண்டு வர முடியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG கோல் நம்பர் 2 தான் ஜீரோ ஹங்கர். ஸோ அதை எண்ட் ஹங்கர், அச்சீவ் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷன் அண்ட் ப்ரமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பை 2030 அப்படின்றது தான் கோல் நம்பர் 2. ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 20 lakh ஃபேமிலிஸ் வித் ப்ரியாரிட்டைசிங் இனிஷியேட்டிவ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பங்காரு குடும்பம், தட் இஸ் கோல்டன் ஃபேமிலி பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மார்கதர்சீஸ்
அது நான் சொல்லி பார்த்தேன். பட் மார்கதர்சிஸ் விச் இஸ் கைட்ஸ். மார்கதர்சி இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. பட் யா, கைட்ஸ் வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் ஆஃபரிங் சப்போர்ட். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து தே ஆர் கிரியேட்டிங். ரோல் ஆஃப் மார்கதர்சி என்னென்னா, தே கேன் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் ஹெல்ப், பிஸ்னஸ் கேபிட்டல், எஜுகேஷன் சப்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டிங் அண்ட் கேரியர் மென்டர்ஷிப் ஃபார் த அதர் பீப்புள். ஸோ அதனால தான் அவங்கள மார்கதர்சிஸ், அதாவது கைட்ஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட ரோல் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, தே வில் கிரியேட் அண்ட் மானிட்டர் டைரெக்டாக ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. P4க்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மே வந்து ரெடி பண்ணிடுவாங்களாம். ஸோ ட்ராக்கிங் அண்ட் பப்ளிக் வெரிஃபிகேஷன்லாம் அதில் வந்து நடக்கும். ஃபண்ட் ஏதாவது டிஸ்பர்ஸ் பண்ணாங்கன்னா தட் வில் பி ஆல்சோ ட்ராக்ட். ஸோ P4 சொசைட்டி வில் பி கிரியேட்டட் at state and local level. ஏன்னா அந்த சொசைட்டிஸ் ஆக்ட் படி கிரியேட் பண்ணிட்டா they will take care of this government, civil society, industry and philanthropic activities, representatives. ஒருவேளை ஃபண்ட்லாம் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு that society will be taking care of. ஸ்வர்ண ஆந்திரா 2047 அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு மட்டும்தான் டார்கெட் இருக்கணுமா, விக்சித் பாரத் அப்படின்னு இருக்கணுமா? நம்ம ஆந்திராவையும் ஸ்வர்ண அமிர்த் கால் அப்படின்லாம் இந்தியாவுக்கு இருக்கு இல்லையா? ஸோ ஸ்வர்ண ஆந்திரா 2047 வைக்கிறாங்க. ஸோ 100th year ஆஃப் இண்டிபெண்டன்ஸை ஆந்திர பிரதேஷ் அந்த 2047 எப்படி இருக்கணுன்ற ஒரு ரோட் மேப் வச்சு, ஒரு கோல் வச்சு அதை நோக்கி ரோட் மேப் போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் இட். இந்த பங்காரா குடும்பம், ஸோ மார்கதர்சி தான் த வெல்த்தி ஃபேமிலி. பங்காரா குடும்பம்னா என்னென்னா த கோல்டன் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. பட் தே ஆர் த அன்ப்ரிவிலேஜ்டு ஃபேமிலி. ஸோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கள அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணணும். அந்த அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறது யார்? மார்கதர்சிஸ். ஸோ இந்த மார்கதர்சிஸ் ஆர் த வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேட்ஸ். யூனோ ஆந்திராவில் தேர் இஸ் மோர் அந்த தெலுங்கு பீப்புள் தே யூஸ் டு கோ அப்ராட், US மாதிரியான கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஐடி ரிலேட்டட் தான். ஸோ அவங்க NRIஸாக இருந்தாலும் அவங்களும் வாலண்டியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பங்காரா குடும்பத்துக்கு they can do financial mentorship and resources கொடுத்து they can help அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் இவங்க கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் அவங்களோட ஒர்க்காக இருக்க போகுது. ஸோ that's it for today. All the best for your exams and